அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்தை 3 தலைப்புகளின் கீழே நாம் தியானிக்கலாம். எப்படி 7ஆம் வசனத்தில் அமளியின் நாள் சமீபித்திருக்கிறது என்கிற காரியத்தையும், 19வது வசனத்தில் தங்கள் வெள்ளிய பொன்னை அவர்கள் தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவர்களை காப்பாற்ற முடியாது என்கிற தலைப்பின் கீழையும், 3வது காரியம் வசனம் 25 சங்காரம் வருகிறது என்கிற தலைப்பின் கீழையும் இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அந்த நாட்களில் ஆண்டவர் தரிசனங்கள் வழியாக மக்களோடு கூட தொடர்பு கொண்டார். தெய்வீக திட்டங்கள் எல்லாவற்றையும் தரிசனங்கள் மூலமாகவே ஆண்டவர் பூர்வ நாட்களில் பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகளின் மூலமாக தெரிவித்து வந்தார். ஆனால் இப்போ தற்காலத்தில் வேத புத்தகத்தில் இந்த தரிசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டு நமது ஆராய்ச்சிக்காக அவைகள் தரப்பட்டுள்ளன. தற்பொழுது நம்ம கண் மூடி தரிசனங்களை காணணும் அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டியதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் தந்த வேதத்தை கண்ணை திறந்து நாம் ஆராய்ந்து கற்றுக்கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அமளியின் நாள் சமீபித்திருக்கிறது என்று சொல்லுகிறார. இதை 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் உன்னுடைய கோபம் என் மேலே வைத்திருக்கிற கோபத்தை தீர்த்து கொள்ளும்படியாக இந்த அமளியின் நாள் சமீபித்திருக்கிறது என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தில் முடிவு வருகிறது, தேசத்தின் 4 முனைகளிலும் முடிவு வருகிறதுன்னு சொல்கிறாரு. 3ஆம் வசனத்தில் இப்பொழுதே உண்மையில் முடிவு வருகிறது என்று சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தில் தீங்கு வருகிறது, இதோ ஏகமான தீங்கு வருகிறது. 6ஆம் வசனத்தில் முடிவு வருகிறது, உண்மையில் நோக்கமாக இருக்கிறது, இதோ வருகிறது என்று சொல்லி 7ஆம் வசனத்தில் அந்நாட்களில் விடியற்காலம் வருகிறது, அமளியின் நாள் சமீபித்திருக்கிறது, மலைகளில் சந்தோஷம் இல்லை என்று எசேக்கியேல் பாபிலோனிலே அமர்ந்து கொண்டு 5ஆம் அதிகாரம் வரையிலும் இஸ்ரவேல் தேசத்துக்கு அல்ல, யூதேயா தேசத்துக்கு மாத்திரம் தீர்க்க தரிசனத்தை உரைத்தவர். 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரங்களில் அவர் இஸ்ரவேல் தேசம் முழுமைக்கும் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு கோபாக்கினை நாளும் அழிவின் நாளும் விரைவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை எசேக்கியேல் கொடுக்கிறார். அவர்களுடைய அருவருப்புகளுக்காக தேவன் அவர்களை தண்டிக்கும் பொழுது தேவன் மேல் அவர்களுக்கு இருந்த அந்த விரோதமானது திடீரென்று முடிவுக்கு வந்துவிடும் என்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறார். இதிலிருந்து கொஞ்ச பேர் மாத்திரம்தான் தப்ப முடியும். தேசங்களின் தீமைகளையும் ஒழுக்கக்கேடுகளையும் தேவன் காணாதவராக இருப்பது போல இன்றைக்கு நம்ம இருக்கலாம். இருப்பினும் கர்த்தருடைய நாள் வருகிறது என்று சொல்லி நமக்கும் வேதாகமும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும் அந்த குட்டி தீர்க்கதரிசியாகிய ஆமோஸ் என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராமல் அந்தகாரமாய் இருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேலே தன் கையை வைத்தபோது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராமல் இருளும் பிரகாசமும் விட்ட அந்தகாரமாய் இருக்கும் அல்லவோ. அந்த நாளில் இம்முழு உலகத்தின் மேலேயும் அழிவையும் கோபாக்கினையும் ஆண்டவர் கொண்டு வருவார், அவருடைய நியாய தீர்ப்பானது வெளிப்படும் என்று சொல்லி மறுபடியும் வேதம் நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்குது. இன்னைக்கு உலகத்தில் வாழ்கிற அநேக மக்கள் பிரச்சனை ரொம்ப வந்துருச்சுன்னா பேசாமல் இறந்து போயிட்டா பரவாயில்லை, இல்லை இந்த உலகம் அழிஞ்சிட்டா பரவாயில்லைன்னெலாம் அடிக்கடி பேசுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே ஆமோஸ் எச்சரிக்கிறார். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். அந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையை முடித்து 7 வருடங்கள் கழித்து மகாபத்ரவ காலங்கள் முடிந்து வரும்பொழுது
சூரியன்ல நின்று கொண்டு சொல்லுகிற தூதன், மகா ராஜா ஆயத்தப்படுத்துகிற விருந்துக்கு வாங்கன்னு சொன்னான். ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக அவர் வருகிற பொழுது இந்த உலகத்தில் மிகப்பெரிய தத்தளிப்புகள், அமளிகள் உண்டாகக்கூடிய நாளாக அது இருக்கும். அந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் வந்து நிற்கும் பொழுது அவரை வெறுத்தவங்க, அவருக்கு கீழ்ப்படியாதவங்க, அவருக்கு விரோதமாய் பேசினவர்கள் எல்லாரும் அவரை கண்டு புலம்புகிற ஒரு சூழ்நிலையானது அந்த நாட்களிலே காணப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே அது பிரகாசமற்ற அந்தகாரமாய் இருக்கும் அல்லவோ. நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களில் அவரை இறுக பிடித்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு பேதுரு என்ன எச்சரிப்பை கொடுக்கிறார்? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் 17-18 அவர் என்ன சொல்லுகிறார்னா, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஏனதானோ எல்லாரும் வாழ்கிறது போல தான் நானும் வாழ்வேன்னு சொல்லி இருக்க வேண்டாம். உங்களுக்குள்ள ஒரு தெளிந்த புத்தி வேண்டியது இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் அதற்கு நீங்கள் ஜாக்கிரதையோடு கூட அந்த காரியத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். 17ஆம் வசனத்தில், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று பேதுரு நம்மை எச்சரிக்கிறார். தெளிந்த புத்தியோடு கூட ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நமக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால நம்மகிட்ட தான் நிறைய கேட்கப்படும். நியாய தீர்ப்பானது தேவனுடைய வீட்டில் தான் தொடங்குகிற காலம். நம்ம இந்த உலகத்துக்கு சாட்சியாக வைத்த ஆண்டவர் நம்ம சாட்சியின் ஜீவியும் செய்யாமல் போனோன்னு சொன்னால் நியாய தீர்ப்பு நம்மிடத்தில் தான் தொடங்க போகிறது. நீதிமானே ரட்சிக்கப்படுகிறது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று சொல்லி அந்த அமளியின் நாளை குறித்து பேதுருவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நாளில் ஆண்டவருடைய அந்த கோபமானது கும்பின் மேல் அவருடைய உக்கிரம் இறங்கும் என்று சொல்லப்படுகிறது. கும்பின் மேல் என்பது செல்வத்தின் மேலே இறங்கும். அந்த நாட்களில் எக்காலம் ஊதி யுத்தத்துக்கு யார் அழைச்சா கூட அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. யூதாவின் மேல் இறுதியாக தேவ கோபாக்கினை நாள் வந்தது போல இவ்வுலகத்தில் உள்ள தீய ஒழுக்கக்கேடுகள் நிறைந்த பெருமை உள்ள எல்லார் மேலேயும் அத்தகைய நாள் வரும் என்று சொல்லி வேதம் மறுபடியும் நம்மை எச்சரிக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பவுல் எழுதுகிறார், இரவில திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் பகலுக்குரியவர்கள், அவர்கள் வெளிச்சத்திற்குரிய பிள்ளைகள். அவர்களுக்கு தெரியாமல் இருக்காது. தேவ எக்கால சத்தம் கேட்கப்படும் பொழுது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் மற்ற ஜனங்களுக்கு திருடன் வருகிற விதமாக அந்த கர்த்தருடைய நாள் அமளிய நாள் இருக்கும் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. 2வது காரியம் 19ஆம் வசனத்தில், தங்கள் வெள்ளிய தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும். அதாவது கர்த்தருடைய சினத்தின் நாளில் அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமங்களே அவர்களுக்கு இடரலாக இருந்தது. இன்றைக்கி ஒரு வீட்டில் நம்ம நிறையா நகை அணிந்து வைத்து இருக்கிற ஒரு பெண் இடத்துல ஒரு திருடன் வந்து கொண்டு கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நீ எல்லாவற்றையும் கலத்தி கொடுன்னு சொன்னால் அவங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. உயிர் முக்கியமா இல்லை நகைகள் முக்கியமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நகைகளை கலட்டி எப்படியும் குத்திடுவோம் போல தெரியுது, கொண்டு போட்டுருவோம் போல தெரியுது, நம்ம கொடுத்துருவோன்னு சொல்லி கொடுப்பதற்கு கம்பேர் பண்ணி உயிரை மேலாக நினைத்து அவர்கள் பொன்னையும் வெள்ளியும் அவங்க கொடுத்துருவாங்களே. ஆனால் அந்த கர்த்தருடைய கோபத்தினை நாளில் அவர்கள் மேலே வருகிற அழிவுகளுக்கு அவர்கள் உயிரில் தப்புறதுக்காக வெள்ளியை பயன்படுத்தினாலும் முடியாது, பொண்ணை பயன்படுத்தினாலும் முடியாது. அதனால் உயிரே போக போகுது, எங்களுக்கு வெள்ளி எதுக்கு, அதனால் தெருக்களில் எரிகிறவர்களாக பொண்ணை பார்க்கும்போது தங்கத்தெல்லாம் அந்த கடைசி நாட்களில் சேர்த்து வச்சிருக்கிறவங்கெல்லாம் அதை வேண்டா வெறுப்பாக பார்க்கும்படியாக அவருடைய சினத்தினாலில் காணப்படும் என்று சொல்லி ஆகவே இந்த தேவனுடைய வரப்போகும் கோபாக்கினை இவ்வுலகத்தில் வரும் பொழுது அநீதி உள்ள மக்களினுடைய செல்வமும் அளவில்லாத சொத்துக்களும் அவர்களை தப்புவிக்க முடியாது. உலக ஆதாயத்துக்காக சுயநலத்தோடு தேவ மக்கள் பாடுபட்டால் அந்த உலக பொருட்கள் நம்மை திருப்தியடைய செய்யாது என்று சொல்லி நாம் தேவனுடைய
கடுமையான தீர்ப்புக்கு ஆளாகி விடுவோம் என்கிறதையும் இங்கே எசேக்கியேல் எச்சரிக்கிறார். மூன்றாவது காரியமாக சங்காரம் வருகிறது என்று சொல்லி வசனம் 25 சங்காரம் வருகிறது, அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள், ஆனாலும் அது கிடையாது என்று சொல்லி. அந்த நாட்களில் இன்னைக்கு எவ்வளவோ வேதங்கள் பிரசங்கிக்கப்படுது, எவ்வளவோ சத்தியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது, எத்தனையோ காரியங்கள் நம்மை மனம் திரும்ப அழைக்கிறது இன்னைக்கு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, முதலில் பாவம் நமக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது, சுகமானதாக தோன்றுது. ஆனால் அது ஒரு காலம் கடந்த பின்பு நம்முடைய வாழ்க்கையில் அது அழிவையும் வேதனையையும் ஆழ்ந்த ஏமாற்றத்தையும் அது கொடுத்துவிடும். அத்தகைய நிலையிலிருந்து விடுதலை பெற ஒரே நம்பிக்கை தருகிற வழியானது மனம் திரும்புதலோடும் விசுவாசத்தோடும் தேவனிடத்தில் திரும்பி பாவத்தினுடைய பரிகாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில் நம்ம நம்பிக்கை கொண்டு, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால எங்கள் எல்லா பாவங்களையும் கழுவி எங்களை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி நம்ம கேட்டோன்னு சொன்னால் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். இல்லைன்னா 26ஆம் வசனத்தில் சொன்னப்பட்டது போல விக்கினத்தின் மேலே நம்ம விக்கினங்கள் நமக்கு வரும், துர்ச்செய்தியின் மேலே துர்ச்செய்தி வரும். தீர்க்கதரிசியின் இடத்துல தரிசனத்தை தேடினா அவங்களுக்கே ஒன்றும் தெரியாது. ஆசாரியின் இடத்துல வேதமும் இருக்காது, மூப்பன் இடத்துல ஆலோசனையும் இராமல் ஒளிந்து போகும். ராஜாவே அந்த நாட்களில் நம்மை ஆளுகிறவர்களை துக்கித்து கொண்டிருப்பார்கள், என்ன செய்யணும் அவங்களுக்கே தெரியாது. பிரபுகளை திகில் மூடி கொண்டிருக்கும், அவங்களும் பயந்து ஒலுங்கி கொண்டு இருப்பாங்க. தேசத்து ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும். அந்த நேரம்தான் தெரியும் நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் அறிஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் நாட்களில் நம்மை பரிசுத்தம் செய்கிற அந்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நம்ம நிந்திச்சோன்னு சொன்னால் மிகுந்த ஒரு பெரிய தண்டனைக்குள்ளாக நம்ம மாட்டிக்கொள்வோம். ஜாக்கிரதையோடு கூட வாழ்ந்து ரகசிய வருகையில் ஆண்டவரோடு கூட மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும்.